நேர்மையும் சத்தியத்தையும் மதித்து நடக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தர இருக்கின்றது என்பதை பற்றி மிக தெளிவாக இந்த காணொலியில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் விபத்து சார்ந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் தப்பிப்பதற்கு என்ன வழிமுறை, பாதுகாப்பான பயணம் எப்படி மேற்கொள்வது, அல்லது திடீர் இழப்பு சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் மிக கவனமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும். இந்த மாதத்தில் உங்களுடைய கவனமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தொழிலில் மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிக அளவில் நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுகிறீர்கள். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செஞ்சுட்டு இருந்த வேலையில் தொழிலில் ஒரு கவனம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சதுனால உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய பாதிப்போ லாப இழப்புகளோ ஒரு பொருளாதார சிக்கல்களையோ இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். இருந்தாலும் இதையெல்லாம் சமாளிச்சுட்டு வெளியே வர்றதுக்கான மனோதைரியமும் தெளிவான சிந்தனையும் சிறந்த நிர்வாகத்திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. ஆனாலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக வெளிப்படணும். விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக வெளிப்படணும். அதிகாலையில் நேரத்தில் எழுவது ஒரு சிறப்பான தீர்வாக இருக்கும். ஏன்னா அதிகாலை நேரத்தில் எழும் பொழுது உங்களுடைய புலன்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். ஏன்னா 7.5 சனியின் பாதிப்பின் தாக்கம் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கடுமையாகவே பாதிப்பு தரும். ஏன்னா அந்த சூரியனுடைய சமசப்த பார்வை ராசி அதிபதிக்கு விழுவது என்பது உங்களுடைய முயற்சி சார்ந்த விஷயங்களில் ஏகப்பட்ட தடைகளை உருவாக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஏகப்பட்ட பிளான் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம்னு நினைக்கும்போது அதை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு செய்யலாம் அப்படின்னு நீங்களே ஏதாவது ஒரு முடிவு எடுப்பீங்க. இல்லைன்னா அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமையும். இதனாலேயே உங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு முழு அளவிலான வெற்றியை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அது குறைக்கும். இதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த முயற்சியை தொடர்ந்து செய்யணும். முழு முயற்சியோடு நீங்கள் செயல்பாடு செய்யும் பொழுது தான் அற்புதமான வெற்றியை நீங்கள் சுகரிக்க முடியும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையிலே. தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்குவதற்கு அதிக அளவில் இறை வழிபாட்டை நீங்கள் முன்னெடுக்கணும். அதே சமயம் கவனமான நிர்வாகத் திறமையை வெளிப்படுத்தணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக கவனத்தோடு செயல்படணும். அதே சமயம் இந்த முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் புதுசாக ஏதாவது செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் முன்னெடுக்கவே வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா, புதுசாக ஒரு முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய சிக்கலுக்கு தான் ஆளாகும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையிலே. அது பர்டிகுலராக மற்றவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் அந்த விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி விட்ரும். அதனால் ரொம்ப கவனமாக இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படுங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு வந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு தராது. அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில். ஆனால் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், ஒரு புது முயற்சியை நான் முன்னெடுக்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப கடுமையான பாதிப்பை இந்த மாதத்தில் தந்துடும். அதனால் ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அரசு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அல்லது அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய நபர்களாக ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் தேவையில்லாத அவப்பெயருக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. ஏதாவது ஒரு கவனக்குறைவு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிரமத்தையும் மிகப்பெரிய பின்னடைவையும் தந்துடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய மன வலிமை சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணங்களில் ரொம்ப பாதுகாப்புங்கிறது மிக அவசியம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெளிநாடு பயணம் போகிறது, வெளியூர் பயணம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துருங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சு தான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா அந்த பாதுகாப்பான ஒரு பயணத்தை நீங்கள் முன்னெடுக்கிறது அவசியம். கவனம் இல்லாமல் செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்யும். கூட்டு முயற்சி, வியாபாரம், இந்த 2 விஷயத்தில் இந்த மாதத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். உங்களுடைய சுயமாக செஞ்சிட்ருக்கிற தொழிலில் தான் சிக்கல்கள் உருவாகுமே தவிர, கூட்டாக ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறேன் அல்லது நான் ஒரு வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கும். வருமானங்கிறது தன்னிறைவாக வர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த வருமானத்தை எல்லாமே உங்களோட கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி, அதுக்கான திட்டமிடுதலை முன்னெடுங்க. தேவையில்லாமல் இந்த கடன் வாங்குறது, அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் தவிர்த்துருங்க.
குறிப்பாக அந்த மாதிரி ஏதாவது கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அதில் கட்டிட்டு வெளியே வர்றதுக்கு என்ன வழி அதை பாருங்கள். எக்காரணத்தை கொண்டு கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ளவே வேண்டாம். ஏன்னா சனி பகவானின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொருளாதார சீர்குலைவை மிக கடுமையாக கொடுத்துருவார். உங்களுடைய கௌரவத்தையே கேள்விக்குறியாக்கிடுவார். ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போக தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்டெல்லாம் சம்மந்தமே இல்லாத ஆள்கிட்டையெல்லாம் நம்ம பேச்சு வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்ருவோம். குறிப்பாக உங்கள் சொந்த பந்தத்திட்டையெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். கவனம் இல்லாமல் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டிங்கன்னா அதே பிடிச்சிட்டு உங்களுக்கு இந்த மாதம் பூரா போட்டு மன உளைச்சல்லையே போட்டு வறுத்து எடுத்துருவாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. உங்களுடைய நேர்மை, உண்மை, சத்தியத்துக்கு தகுந்த மாதிரியான ஆட்களோடு மட்டும் பழகுங்க. தேவையில்லாத இந்த முரண்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிற நபர்களோடு இந்த மாதத்தில் பழகவே வேண்டாம். இது உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும். ஏன்னா இயற்கையாகவே நேர்மையின் தன்மையும், உண்மையின் தன்மையும், சத்தியத்தையும் மதித்து நடக்கக்கூடிய மகர ராசியினருக்கு இந்த முரண்பட்ட கருத்துக்களை செய்கிறவங்களோட இணக்கமாகவே போக மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, அதுக்காக நாம் இப்போ சகிச்சுட்டு போகணுங்கிற அப்படி ஒரு நிலையை, ஒரு முடிவை இந்த மாதத்தில் நீங்கள் மாற்றிக்கிங்க. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ரொம்ப அன்பு பாராட்டத்தில் வெளிப்படுத்துங்க. ரொம்ப பாசமாக நடந்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பாங்க. கணவன் என்றால் மனைவி வழியிலிருந்தும், மனைவி என்றால் கணவன் வழியிலிருந்தும் மிகப்பெரிய யோக வாழ்வை பெறக்கூடிய ராசி இந்த மகர ராசி. மகரம் என்றாலே அது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். காலபுருஷனுக்கு 10வது ராசி அப்படிங்கும்போது இதனுடைய வெற்றிங்கிறது அபரிவிதமான தன்மையில் இருக்கும். யாரோடு சார்ந்து வாழணும், பர்டிகுலராக வாழ்க்கை துணையோடு சார்ந்து வாழணும். வயசில் ரொம்ப சின்னவங்களாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய பெற்றோர்களோடு சார்ந்து வாழணும், அல்லது தன்னுடைய சகோதரன் சகோதரியோடு சேர்ந்து வாழணும். ஒரு வயசு அதிகமாகிடுச்சு, ரொம்ப முதிர்ந்த வயதில் இருக்கு அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளோடு சார்ந்து வாழணும். இந்த மகர ராசி இப்படி வாழும் பொழுது இவருடைய வெற்றிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாதிரி இந்த கவலை இல்லாத யோக வாழ்வாக இது இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில். இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் சற்று விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவு நிலையை ரொம்ப சிறப்பாக கையாளுறது நல்லது. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. படிப்பில் எக்காரணத்தை கொண்டு ஒரு வாத்தியார் அப்படி சொல்கிறாரு, அதனால் நம்ம இந்த ஒரு விஷயங்களை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அந்த முரண்பட்ட தன்மையில் செயல்படவே வேண்டாம். வாத்தியார் எதை சொன்னாலும் சரி அதை கேட்டு நடந்துங்க. பெற்றோர்கள் எதை சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் கேட்டு நடந்துங்க. ஏன்னா நீங்கள் கேட்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் கடுமையான பின்விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். வருமானம் ஏதாவது ஒரு வகையில் தன்னிறைவாக வந்துடும். அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கிறது தான் இங்கே பெரிய சிக்கல். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, வருமானம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் வந்துடும். ஆனால் அதை சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் மிகப்பெரிய தோல்வி சந்திப்பீங்க. அதனால் இந்த ஒரு வருமான சேமிப்பு அப்படிங்கிறத ஒரு அடிப்படையாக கருத்தில் வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு சேமிக்கணும். இது என்னுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய அளவு உதவிகரமாக இருக்கும். வருமானத்தில் ஒரு 30% நான் கண்டிப்பாக சேமித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வருவது அவசியம் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க உங்களுடைய நடவடிக்கைகளும், உங்களுடைய விழிப்புணர்வும், உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் இந்த மாதத்தில் உதவி புரியும் அப்படிங்கிறதையும் நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். கவனம் இல்லாமல் இருக்கவே வேண்டாம். இந்த மாதம் பாதுகாப்பு ரொம்ப மிக முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய பல் அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறது பாருங்கள். அதே சமயம் உடம்பு பித்த உடம்பாக இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிகம் அக்கறை எடுத்துங்க. எக்காரணத்தை கொண்டு உணவு பழக்க வழக்கத்துலாம் ஒரு கவனம் ரொம்ப அதிகம் வேணும். ஏன்னா தேவையில்லாத உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக தான் உங்களுக்கு உடம்பு இந்த மாதத்தில் ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அதனால் ரொம்ப அற்புதமான உணவுகளை மட்டும் வீட்டில் மட்டுமே சாப்பிடுங்க. வெளியில் போய் சாப்பிட்றது கொஞ்சம் இந்த மாதத்தில் தவிர்த்துருங்க. அடுத்தது கணவன் மனைவி உறவு நிலையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் மகர ராசி சேர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் கைகூடி வரும். ஆண் பெண் இருபாலர் யாராக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா இந்த திருமண தடையினால் ஏகப்பட்ட பாதிப்புக்கு ஆளாயிருப்பாங்க. தேவையில்லாத நபர்களெல்லாம் ஒவ்வொரு வார்த்தை சொல்லிடுவாங்க. இதனாலேயே ஏகப்பட்ட மனக்கவலைகள் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அந்த திருமண யோகம் என்பது ரொம்ப சிறப்பாக கைகூடி வருகிறது. வரக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கையை வெற்றிகரமாக நீங்கள் நகர்த்தி செல்லலாம். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னெடுப்பது நல்லது. அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் அறிவுரையை சரியாக கேட்டுக்கொள்வதும் ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தரும். மேற்சொன்ன பலன்கள் யாவுமே தங்களுடைய சுயஜாதக வலிமையை பொறுத்து அமையும் அப்படிங்கிறதை நீங்கள் கருத்தில் கொள்வது அவசியமானது. எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 8 மற்றும் 5 ஆகிய எண்களை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வர்ணங்களில் அடர் கருப்பு நிறம் சிறப்பான சுபயோகங்களை உங்களுக்கு வாரி வழங்கும். இறை வழிபாட்டில் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு தடைகளை தகர்த்தெறிந்து இந்த மாதம் மூலம் வரக்கூடிய
அத்துணை பிரச்சனைகளிலிருந்தும் தங்களை மீட்டெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் அறிவுறுத்தும். குறிப்பாக வெற்றிலை மலையை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப சுபயோகமான பலன்கள் அற்புதமாக நடைமுறைக்கு வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.